கும்மிடிப்பூண்டி அருகே கட்சி நிகழ்ச்சிக்கு வருகை தந்த புதிய மாவட்ட பொறுப்பாளருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பில் திடீரென தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதல்வர் பிறந்த நாளையொட்டி உதவி திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜுக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது வரவேற்புக்காக தூவப்பட்ட கலர் காகிதங்கள் பட்டாசு வெடித்ததால் திடீரென தீப்பற்றின. தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் எழுவப்பள்ளியில் பண்ணை குட்டையில் மூழ்கி உயிரிழந்த சிறுவன் உட்பட இருவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரண உதவி அறிவித்துள்ளார். பண்ணை குட்டையில் தவறி விழுந்த சிறுவனும் அவனை காப்பாற்ற சென்ற பள்ளி தலைமை ஆசிரியரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த செய்தி கேட்டு வருத்தமடைந்ததாக குறிப்பிட்ட முதல்வர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் இரு குடும்பத்திற்கும் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் அவர் உத்தரவிட்டார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே தனியார் வங்கி நகை மதிப்பீட்டாளர் கூடுதல் தொகைக்கு நகைகளை அடகு வைத்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான நிலையில் பொதுமக்கள் வங்கியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றிய சாமிநாதன் பொதுமக்கள் நகை அடகு வைக்கும் தொகையை அவர்களிடம் எழுதி கொடுத்து பின்னர் கூடுதல் தொகைக்கு அவற்றை அடகு வைத்து மோசடி செய்தது தெரியவந்தது. இது தொடர்பாக பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அவர்கள் அடகு வைத்த தொகையை மட்டும் செலுத்தலாம் என வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.